ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கொண்டக்கடலை மசாலா குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த குழம்பு சப்பாத்திக்கு, ரைஸுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு கடாயை சூடுபடுத்திக்கலாம். இந்த கடாய் சூடான உடனே 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். கூடவே 2 கிராம்பு, ஒரு சின்னதாக ஒரு பட்டை சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம், 3 டேபிள் ஸ்பூன் அளவு வர கொத்தமல்லி, 10 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். கூடவே 1/2 கப் அளவு சின்ன வெங்காயத்தை உளிச்சு எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் இதே போல் ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இஞ்சி கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் அதையும் ஒரு டைம் இது போல் ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இலையை சேர்த்துட்டு அதையும் இதே போல் ஒரு டைம் ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். அதாவது நம்ம சேர்த்துருக்கிற எந்த ஒரு பொருளும் கரியக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணணும். கரிஞ்சால் நம்மளோட குழம்பு நல்லா இருக்காது. கூடவே 1 டீஸ்பூன் அளவு கசகசா லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். முன்னாடியே சேர்த்தோம்னா எல்லாம் கரிஞ்சி போயிடும். இப்போ நம்ம சேர்த்துருந்த எல்லா பொருளுமே நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காவை ஃபஸ்ட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம வறுத்த பொருள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்த எல்லா பொருளுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு குக்கரை சூடுபடுத்திக்கலாம். குக்கர் சூடான உடனே தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய் இல்லைனாலும் பரவாயில்ல, நார்மல் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஆயில் சூடான உடனே அதில் 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, சின்ன வெங்காயத்தை கொஞ்சமாக எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கட் பண்ணாமல் கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறம் இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் இது போல் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. கூடவே நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதை நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்கி வரத்துக்காக கூடவே 2 டீஸ்பூன் அளவு உப்பும், கூடவே 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள், தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. கூடவே நம்ம கத்திரிக்காய் இப்போ சேர்த்துக்கலாம். அதாவது 2 கத்திரிக்காவை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் நீங்கள் வேணான்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற கருப்பு சுண்டலை சேர்த்துக்கலாம். சுண்டலை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இன்னைக்கு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கோம். கூடவே தனியா தூள் 3 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இந்த 2 பொடியும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா சுண்டலோட இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்ததுக்கப்புறம் அதையும் இதே போல் நல்லா சுண்டலில் கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இன்னைக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இந்த குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு 3லேருந்து 5 விசில் வரைக்கும் விட்டுக்கோங்க. பாருங்கள், ஒரு 5 விசில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட குழம்பு எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. அதில் கொஞ்சமாக மல்லி இலையை தூவிக்கலாம். பாருங்கள், நம்மளோட மசாலா சுண்டல் கிரேவி எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும்.
கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.